ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு wispcam. நான் வேணுகோபால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா Mastercam 2020 வெர்ஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் Mastercam 2020 ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். இனிஷியலா நம்ம வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது 2020, 2019, 2017 இதெல்லாம் வந்து என்னென்னலாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வர வீடியோஸ்ல கண்டினியூஸா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து ஒரு ஃபைலை வந்து சேவ், ஓபன் எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அண்டு ரிடு ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டேப்ல வந்து உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே டேப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டேப்ல வந்து உங்களுக்கு ஹோம், ஒய் ஃப்ரேம், சர்ஃபேஸ், சாலிட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்ல உங்களுக்கு என்னன்னா அதுக்குண்டான டூல்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ ஹோம்ல வந்து நீங்க ரேண்டமா யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒய் ஃப்ரேம்ல உங்களுக்கு 2D ஸ்கெட்ச் பண்ற ஆப்ஷன் எல்லாமே வந்து இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேசஸ்லயும் சேம் உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் டிசைன் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாலிட் டிசைன். மாடல் ப்ரிப்பரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாடல் இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மாடல் நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிராப்பிங்ல நீங்க டிராப்பிங் எல்லாமே இதுல வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம்ல நீங்க இம்போர்ட் பண்ண மாடலும் சரி, நீங்க இதுலயே டிசைன் பண்ண மாடலா இருந்தாலும் சரி, அந்த மாடலை வந்து மூவ், ரொட்டேட் பண்றது, டிரான்ஸ்லேட் XYZ டிரான்ஸ்லேட் பண்றது, அதுக்கு அடுத்து ஒரு பிளேன்ல இருந்து இன்னொரு பிளேனுக்கு வந்து நீங்க டிரான்ஸ்ஃபார்மும் நீங்க வந்து இதுல பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து வந்து மிஷின் செலக்ஷன், அதுலயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிமுலேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜெனரேட் போஸ்ட் வந்து நீங்க ஜெனரேட் பண்றதுக்கு ஆப்ஷன், செட்டப் ஷீட் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வியூ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு புதுசா கொடுத்துருக்காங்க. வியூ ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூம், அன்ஜூம் ஆப்ஷன் எல்லாமே இதுல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கிராபிக்ஸ் வியூ வந்து நீங்க இதுலயே வந்து சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கிராபிக்ஸ் வியூ எல்லாமே வந்து தனியாவே வந்து கொடுத்துருக்காங்க. செக்ஷன் வியூ தான் அதுல வந்து உங்களுக்கு புதுசா வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ்ல நீங்க ஒரு மாடலை வந்து ஒயர் ஃப்ரேம், சாலிட்ல வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ்ட் டிஸ்பிளே. ஸோ இது வந்து ஒரு புது ஆப்ஷன். ஸோ இதுல நீங்க வந்து என்னன்னா ஒரு டூல் பார்த்து ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட கட்டிங் மோஷன், ரேபிட் மோஷன், ஃபீட் மோஷன், என்ட்ரி மோஷன் எல்லாமே தனித்தனி கலர்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தனித்தனி கலர்ல வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து மேனேஜர்ஸ். ஸோ மேனேஜர்ஸ்ல வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுக்கு பேர் தான் உங்களுக்கு வந்து மேனேஜர்ஸ்ங்க. இதுல டூல் பாத் மேனேஜர், சாலிட் மேனேஜர், பெயிண்ட் மேனேஜர், லெவல் மேனேஜர், ரீசன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்க சொல்லிக்கலாம். ஒவ்வொன்றா வந்து இங்க வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்ல இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வியூ பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்டென்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து F9 பட்டன் மட்டும் தான் வந்து பிரஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. வேற எங்கேயுமே வந்து ஸ்கிரீன்ல வந்து ஆக்சஸ் வந்து எனேபிள் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஆக்சஸ் எனேபிள் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷோ பண்றது, ஹைட் பண்ற ஆப்ஷன். ஸோ ஆக்சஸ் வந்து நீங்க ஷோ, ஹைட் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட் ஆக்சஸ்ங்க. நீங்க வந்து தனியா வந்து ஒரு ஒர்க் பிளேன் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல அதுக்கு அடுத்தது வந்து ஷோ நாமன் வந்து ஷோ பண்ணும். இங்க வந்து இதுதான் வந்து உங்களுக்கு நாமன். இதுல XYZ வந்து ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நாமன் நீங்க வந்து ஷோ பண்ணிக்கலாம். இதுலயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. WCS ஒர்க் பிளேனா, இல்ல C பிளேனா, T பிளேனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்க எது வந்து வேணுமோ அதை நீங்க ஷோ பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா V ஷீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த V ஷீட் எதுக்காக அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு வீலையும் வந்து டாப், ஃப்ரண்ட், ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீலையும் மாடல் வந்து எனக்கு தனித்தனியா வேணும் அப்படின்னா நீங்க அதுலயே வந்து V ஷீட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் டாப் வியூ வந்து ஒரு V ஷீட்லையும், பாட்டம் வியூ வந்து ஒரு V ஷீட்லையும், ரைட், லெஃப்ட் இதுல எது வேணா நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து வியூ வந்து மாத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்ல. நீங்க V ஷீட் மட்டுமே சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுலயே அந்த வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ஷன் பாருங்க. ஸோ இது வந்து சாலிட் செலக்ஷன் இதெல்லாமே நீங்க இதுல பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ கர்சர் செலக்ஷனும் வந்து இதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து ஆட்டோ கர்சர் எடுத்துட்டு போகும்போது என்னென்னலாம் ஹைலைட் ஆகும், எது செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் நீங்க இதுல வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. இதுல எது வேணுமோ நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது வந்து குயிக் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டூல் பாருங்க. இந்த குயிக் மாஸ்க் வந்து உங்களுக்கு ரொம்ப செலக்ஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து சம் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குங்க இதுல. அதே மாதிரி நான் வந்து லைனும் வந்து நான் வந்து அந்த என்டிட்டியை வந்து டிரா பண்ணிக்கிறேன்.
அதுக்கடுத்து சர்க்கிள் என்டிட்டியை வந்து 2-3 சர்க்கிள் நான் வந்து இதில் ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து எனக்கு ஒன்லி பாயிண்ட் என்டிட்டி மட்டும் தான் நான் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்லி பாயிண்ட் என்டிட்டி மட்டும் தான் செலக்ட் ஆகும். இதுலேயே உங்களுக்கு வந்து 2 டிவைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் பாயிண்ட் என்டிட்டிஸ். இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா பாயிண்ட் என்டிட்டியுமே வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேற எந்த என்டிட்டியுமே செலக்ட் ஆகிருக்காது. பாயிண்ட் என்டிட்டி மட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பர்டிகுலராக வந்து ஒரு சில பாயிண்ட் மட்டும் தான் நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் ஒன்லி பாயிண்ட் என்டிட்டிஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்லி நீங்கள் பாயிண்ட் மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ண முடியும். லைனு சர்க்கிள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. வேற எதுவாக இருந்தாலும் செலக்ட் ஆகாதுங்க. ஒன்லி பாயிண்ட்டை மட்டுமே வந்து செலக்ட் பண்ணிட்டு வருங்க. ஸோ இது வந்து பாயிண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லைனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, சர்க்கிளுக்கும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஸ்ப்ளைனுக்கு ஆல் ஒய் ஃப்ரேம் இருக்கிற எல்லா ஒய் ஃப்ரேமும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஒய் ஃப்ரேமும் செலக்ட் ஆகுங்க. கிராஃப்டிங்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் மட்டுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சர்ஃபேஸ் மட்டுமே வந்து செலக்ட் ஆகும். அதே மாதிரி சாலிட் செலெக்ஷன், ரிசல்ட் என்டிட்டிஸ், அதுக்கடுத்து வந்து ஒரு குரூப் என்டிட்டி நீங்கள் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த குரூப் என்டிட்டி கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து நேம்டு குரூப்பாக இருந்தாலும் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸோ கர்சர் உங்களுக்கு வந்து எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் எத்தனை என்டிட்டியை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் என்டிட்டிஸ் எத்தனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி செக்ஷன் வியூ வந்து ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கா, செட் வேல்யூ நீங்கள் எங்கே கொடுத்து ட்ரா பண்ணுறீங்க, அதுக்கடுத்து வந்து 2Dல ஒர்க் பண்ணுறோமா 3Dல ஒர்க் பண்ணுறோமா, சி பிளேன், டூல் பிளேன், ஒர்க் ஆன் சிஸ்டம், இது எல்லாமே வந்து என்ன இதில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதாங்க வந்து Mastercam 2020யோட ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு என்டிட்டி நீங்கள் ஈவன் ஒய் ஃப்ரேம், சாலிட், சர்ஃபேஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே வந்து தனியாக ஒரு டூல் பார் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் டேப் இதில். ஸோ இதில் நான் ஒரு லைன் என்டிட்டியை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த லைன் என்டிட்டியை நான் பேஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இதை நான் இதை மாடிஃபை பண்ணணுமா, இதில் நான் எக்ஸ்ட்ரூட் இதை கிரியேட் பண்ணணுமா, இல்லை இந்த என்டிட்டி நான் அனலைஸ் பண்ணணுமா, இதை ஹைட் பண்ணணுமா, இந்த என்டிட்டி நான் டிரான்ஸ்ஃபார்ம் எதுவும் பண்ணணுங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த என்டிட்டி செலக்ட் பண்ணீங்களோ அந்த என்டிட்டிக்கு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணும்போது செலக்ட் ஆகும்போதே உங்களுக்கு இதில் வந்துருங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து Mastercam 2020 உங்களுக்கு புதுசாக வந்திருக்குது. அதுக்கடுத்து டூல் பார்த்துலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாங்க. தேங்க்யூ.